BNSS பிரிவு 144 மனைவிகள், குழந்தைகள் மற்றும் பெற்றோரை பராமரிப்பதற்கான உத்தரவு. 1. போதுமான வழியைக் கொண்ட எந்தவொரு நபரும் புறக்கணித்தால் அல்லது பராமரிக்க மறுத்தால் அவரது மனைவி தன்னை பராமரிக்க இயலவில்லை அல்லது அவரது சட்டப்பூர்வ அல்லது முறைகேடான குழந்தை திருமணமானாலும் இல்லாவிட்டாலும் தன்னைத்தானே பராமரிக்க முடியாது அல்லது அவரது சட்டப்பூர்வ அல்லது முறைகேடான குழந்தை திருமணமான மகளாக இல்லாதது, அத்தகைய குழந்தை இருக்கும் இடத்தில் எந்தவொரு உடல் அல்லது மன அசாதாரணம் அல்லது காயம் காரணமாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அல்லது அவரது தந்தை அல்லது தாய் தன்னைத்தானே பராமரிக்க இயலவில்லை. முதல் வகுப்பின் மாஜிஸ்திரேட் அத்தகைய புறக்கணிப்பு அல்லது மறுப்புக்கான ஆதாரத்தின் பேரில் அத்தகைய நபரை அவரது மனைவி அல்லது அத்தகைய குழந்தை தந்தையின் பராமரிப்புக்காக மாதாந்திர கொடுப்பனவு செய்ய உத்தரவிடலாம். அல்லது தாய் அத்தகைய மாஜிஸ்திரேட் பொருத்தமானதாக நினைக்கும் மாதாந்திர கட்டணத்தில் மாஜிஸ்திரேட் அவ்வப்போது கட்டளையிடும் அத்தகைய நபருக்கு அதை செலுத்த வேண்டும். ஆனால் சட்டப்பிரிவு B இல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பெண் குழந்தையின் தந்தை திருமணமானால் அத்தகைய பெண் குழந்தையின் கணவனுக்கு சொத்து இல்லை என்று மாஜிஸ்திரேட் திருப்தி அடைந்தால் அவள் பெரும்பான்மையை அடையும் வரை அத்தகைய கொடுப்பனவை வழங்குமாறு மாஜிஸ்திரேட் உத்தரவிடலாம். போதுமான வழிமுறைகள். மேலும் இந்த துணைப்பிரிவின் கீழ் பராமரிப்புக்கான மாதாந்திர உதவித்தொகை தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே மாஜிஸ்திரேட் அத்தகைய நபரின் மனைவி அல்லது குழந்தை தந்தை அல்லது தாயின் இடைக்கால பராமரிப்புக்காக மாதாந்திர உதவித்தொகையை வழங்க உத்தரவிடலாம். மாஜிஸ்திரேட் நியாயமானதாக கருதும் அத்தகைய நடவடிக்கைக்கான செலவுகள் மற்றும் மாஜிஸ்திரேட் அவ்வப்பொழுது வழிநடத்தும் நபருக்கு அதை செலுத்த வேண்டும். மேலும் இடைக்கால பராமரிப்புக்கான மாதாந்திர கொடுப்பனவுக்கான விண்ணப்பம் மற்றும் இரண்டாவது விதியின் கீழ் தொடரும் செலவுகள் முடிந்தவரை அத்தகைய நபருக்கு விண்ணப்பம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் அகற்றப்படும். விளக்கம். இந்த அத்தியாயத்தின் நோக்கங்களுக்காக மனைவி என்பது தனது கணவரால் விவாகரத்து செய்யப்பட்ட அல்லது விவாகரத்து பெற்ற மற்றும் மறுமணம் செய்யாத ஒரு பெண்ணை உள்ளடக்கியது. 2. பராமரிப்பு அல்லது இடைக்கால பராமரிப்பு மற்றும் நடவடிக்கைக்கான செலவுகள் போன்ற ஏதேனும் கொடுப்பனவுகள் ஆர்டர் செய்யப்பட்ட தேதியிலிருந்து செலுத்தப்பட வேண்டும் வழக்கு இருக்கலாம். 3. உத்தரவுக்கு இணங்க போதுமான காரணமின்றி அவ்வாறு உத்தரவிடப்பட்ட எந்தவொரு நபரும் தோல்வியுற்றால் அத்தகைய மாஜிஸ்திரேட் உத்தரவின் ஒவ்வொரு மீறலுக்கும் அபராதம் விதிப்பதற்காக வழங்கப்பட்ட முறையில் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்க ஒரு வாரண்ட் பிறப்பிக்கலாம், மேலும் அத்தகைய தண்டனை விதிக்கலாம். ஒரு நபர் ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பு அல்லது இடைக்கால பராமரிப்பு மற்றும் நடவடிக்கைக்கான செலவுகள் முழுவதுமாக அல்லது ஏதேனும் ஒரு பகுதிக்கு வாரண்ட் நிறைவேற்றப்பட்ட பிறகு செலுத்தப்படாமல் இருந்தால் 1 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது விரைவில் பணம் செலுத்தும் வரை. ஆனால் இந்த பிரிவின் கீழ் செலுத்த வேண்டிய எந்த தொகையையும் திரும்பப் பெறுவதற்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட மாட்டாது. அது செலுத்த வேண்டிய தேதியிலிருந்து 1 வருட காலத்திற்குள் அத்தகைய தொகையை வசூலிக்க நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யப்படாவிட்டால். மேலும் அத்தகைய நபர் தனது மனைவியை அவருடன் வாழும் நிபந்தனையின் பேரில் பராமரிக்க முன்வந்தால், அவர் அவருடன் வாழ மறுத்தால், அத்தகைய மாஜிஸ்திரேட் அவர் கூறிய எந்த மறுப்பு காரணத்தையும் பரிசீலித்து அத்தகைய சலுகை இருந்த போதிலும் இந்த பிரிவின் கீழ் உத்தரவிடலாம். அப்படிச் செய்வதற்கு வெறும் அடிப்படை இருக்கிறது என்று அவர் திருப்தி அடைந்தால். விளக்கம். கணவன் வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது எஜமானியை வைத்துக் கொண்டாலோ அவரது மனைவி அவனுடன் வாழ மறுத்ததற்கு அது நியாயமான காரணமாக கருதப்படும்.
4. எந்த ஒரு மனைவியும் விபச்சாரத்தில் வாழ்ந்தாலோ அல்லது போதிய காரணமின்றி அவருடன் வாழ மறுத்தாலோ இந்த பிரிவின் கீழ் தன் கணவரிடம் இருந்து பராமரிப்பு அல்லது இடைக்கால பராமரிப்பு மற்றும் செலவுகளுக்கான கொடுப்பனவை பெற உரிமை இல்லை. அவரது கணவர் அல்லது அவர்கள் பரஸ்பர சம்மதத்துடன் தனித்தனியாக வாழ்ந்தால். 5. இந்த பிரிவின் கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள எந்த மனைவியும் விபச்சாரத்தில் வாழ்கிறாள் அல்லது போதுமான காரணமின்றி அவள் தன் கணவனுடன் வாழ மறுக்கிறார் அல்லது பரஸ்பர சம்மதத்துடன் அவர்கள் தனித்தனியாக வாழ்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தின் பேரில் மாஜிஸ்திரேட் ஆர்டரை ரத்து செய். BNSS धारा 144 पत्नियों, बच्चों और माता पिता के भरण पोषण के लिए आदेश. 1. यदि कोई व्यक्ति जिसके पास पर्याप्त साधन हैं, वह निम्न का भरण पोषण करने में उपेक्षा करता है या मना करता है. क. उसकी पत्नी जो अपना भरण पोषण करने में असमर्थ है, या ख. उसकी वैध या नाजायज संतान, चाहे वह विवाहित हो या न हो, अपना भरण पोषण करने में असमर्थ है, या ग. उसकी वैध या नाजायज संतान जो विवाहित पुत्री न हो, जो वयस्क हो गई है, जहां ऐसी संतान किसी शारीरिक या मानसिक असामान्यता या चोट के कारण अपना भरण पोषण करने में असमर्थ है, या घ. उसका पिता या माता जो अपना भरण पोषण करने में असमर्थ है. प्रथम श्रेणी मजिस्ट्रेट ऐसी उपेक्षा या इनकार के सबूत पर ऐसे व्यक्ति को आदेश दे सकता है कि वह अपनी पत्नी या ऐसे बच्चे, पिता या माता के भरण पोषण के लिए ऐसी मासिक दर पर मासिक भत्ता दे जैसा मजिस्ट्रेट उचित समझे और उसे ऐसे व्यक्ति को दे जैसा मजिस्ट्रेट समय समय पर निर्देश दे, बशर्ते कि मजिस्ट्रेट खंड ख में निर्दिष्ट बालिका के पिता को आदेश दे सकता है कि वह ऐसा भत्ता तब तक दे जब तक कि वह वयस्क न हो जाए, यदि मजिस्ट्रेट को यह विश्वास हो कि ऐसी बालिका का पति, यदि विवाहित है, पर्याप्त साधन संपन्न नहीं है. इसके अलावा मजिस्ट्रेट इस उपधारा के तहत भरण पोषण के लिए मासिक भत्ते से संबंधित कार्यवाही के लंबित रहने के दौरान ऐसे व्यक्ति को आदेश दे सकता है कि वह अपनी पत्नी या ऐसे बच्चे, पिता या माता के अंतरिम भरण पोषण के लिए मासिक भत्ता दे और ऐसी कार्यवाही के व्यय जिसे मजिस्ट्रेट उचित समझे और उसे ऐसे व्यक्ति को दे जैसा मजिस्ट्रेट समय समय पर निर्देश दे, बशर्ते कि मासिक भत्ते के लिए आवेदन दूसरे परंतु के अधीन अंतरिम भरण पोषण और कार्यवाही के व्यय के लिए जहां तक संभव हो ऐसे व्यक्ति को आवेदन की सूचना की तामील की तारीख से 60 दिन के भीतर निपटारा किया जाएगा. स्पष्टीकरण. इस अध्याय के प्रयोजनों के लिए पत्नी में वह महिला शामिल है जिसे उसके पति ने तलाक दे दिया है या उसने अपने पति से तलाक प्राप्त कर लिया है और उसने पुनर्विवाह नहीं किया है. 2. भरण पोषण या अंतरिम भरण पोषण और कार्यवाही के व्यय के लिए ऐसा कोई भत्ता आदेश की तारीख से या यदि ऐसा आदेश दिया जाता है तो भरण पोषण या अंतरिम भरण पोषण और कार्यवाही के व्यय के लिए आवेदन की तारीख से जैसा भी मामला हो देय होगा. 3. यदि कोई व्यक्ति जिसे इस प्रकार आदेश दिया गया है आदेश का अनुपालन करने में पर्याप्त कारण के बिना असफल रहता है तो ऐसा कोई भी मजिस्ट्रेट आदेश के प्रत्येक उल्लंघन के लिए जुर्माना लगाने के लिए निर्धारित तरीके से देय राशि वसूलने के लिए वारंट जारी कर सकता है तथा ऐसे व्यक्ति को वारंट के निष्पादन के पश्चात भरण पोषण या अंतरिम भरण पोषण तथा कार्यवाही के व्यय के लिए प्रत्येक माह के भत्ते के पूरे या उसके किसी भाग के लिए जो कि भुगतान नहीं किया गया है 1 महीने तक की अवधि के लिए या यदि पहले भुगतान कर दिया गया है तो कारावास की सजा दे सकता है.
परंतु इस धारा के अधीन देय किसी राशि की वसूली के लिए कोई वारंट तब तक जारी नहीं किया जाएगा जब तक कि उस राशि को देय होने की तिथि से 1 वर्ष की अवधि के भीतर वसूलने के लिए न्यायालय में आवेदन न किया जाए। इसके अतिरिक्त यदि ऐसा व्यक्ति अपनी पत्नी के साथ रहने की शर्त पर भरण पोषण करने की पेशकश करता है और वह उसके साथ रहने से इनकार करती है तो ऐसा मजिस्ट्रेट उसके द्वारा बताए गए इनकार के किसी भी आधार पर विचार कर सकता है तथा ऐसी पेशकश के बावजूद यदि वह संतुष्ट है कि ऐसा करने के लिए उचित आधार है तो इस धारा के अधीन आदेश दे सकता है। स्पष्टीकरण यदि पति ने किसी अन्य स्त्री से विवाह कर लिया है या रखैल रख ली है तो यह उसकी पत्नी द्वारा उसके साथ रहने से इनकार करने का न्यायोचित आधार माना जाएगा। 4 कोई भी पत्नी इस धारा के अंतर्गत अपने पति से भरण पोषण या अंतरिम भरण पोषण तथा कार्यवाही के व्यय के लिए भत्ता प्राप्त करने की हकदार नहीं होगी यदि वह व्यभिचार में रह रही है या यदि वह बिना किसी पर्याप्त कारण के अपने पति के साथ रहने से इनकार करती है या यदि वे आपसी सहमति से अलग अलग रह रहे हैं। 5 यह साबित होने पर कि कोई पत्नी जिसके पक्ष में इस धारा के अंतर्गत आदेश दिया गया है व्यभिचार में रह रही है या कि वह बिना पर्याप्त कारण के अपने पति के साथ रहने से इनकार करती है या कि वे आपसी सहमति से अलग अलग रह रहे हैं, मजिस्ट्रेट आदेश को रद्द कर देगा।